இன்றைக்கி இந்த சர்க்கரையும் குங்குமத்தையும் வச்சு மருதாணியாட்டு சாயம் காய்ச்ச போகிறோம். அது வச்சேன்னா ஒரு 4-5 நாளைக்கு போகாது. தண்ணிக்குள்ள வச்சாலும் போகாது, வேலை செஞ்சாலும் போகாது. அதை நான் எப்படி காய்ச்சதுக்கு காட்டுறேன். என்ன பாருங்க, கரும்பு சர்க்கரை டப்பாக்கில் எதுவுமே இல்லை, வெறும் டப்பா, காலி டப்பா. அந்த டப்பாக்கில் சர்க்கரை போடுறோம் பாருங்க. பாருங்க, சர்க்கரை போட்டாச்சு. இது வெறும் டம்ளரு. அந்த வெறும் டம்ளர் தூக்கி நடு சென்ட்ரு வச்சு வைக்கிறேன். சைடு வச்சிடக்கூடாது, ஏன்னா தண்ணி கரெக்டாக விழுகணும். சென்ட்ரு பார்த்தா வைக்கணும். பாருங்கள், அடுப்பு பற்ற வைக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்து அந்த அடுப்பு மேலே வைக்க போகிறத பாருங்கள். செம்பில் அரை செம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி மேலே வச்சிடுறேன். தட்டு வச்சுருக்கிறேன். இவ்வளோதாங்க இந்த டம்ளரில். அப்புறம் அதை எடுத்து காட்டுறேன். சொல்லுங்க. இப்போ சிம்மில் தான் வைக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆகும்போது இப்படியெல்லாம் புகை வருது. புகையை பாருங்க நல்லா. இந்த புகை வந்தாத்தான் இதோட நீர் வடிஞ்சு டம்ளரில் விழுகு. இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துங்க. ஒரு செகண்ட் மட்டும்தான் பாருங்க. இப்போ நான் எடுக்க போகிறேன், எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து எடுங்க, கையில் சுற்றாமல் எடுங்க. பாருங்க, நான் அதை எடுக்கிறதுக்கு அந்த இடுக்கி வச்சு கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்க. இல்லைன்னா கையில் சுற்றும். பாருங்க, எடுத்து ஒரு தட்டு மேலே வச்சுருக்கிறேன். இதில் இப்போ குங்குமத்தை கலக்க போகிறேன். பார்த்துக்குங்க, குங்குமத்தை கலந்து நான் ஒரு கம்பி எடுத்துருக்கிறேன். அது கரெக்டாக அந்த தண்ணி கலவை குழந்ததை போட்டு வைக்கலாம். இது ஒன்றும் விசை இல்லை, சர்க்கரையோட ஆவியும் குங்குமத்தை கலக்கி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். பாருங்க, என் பேசணுண்டு பாருங்க. என்னோடய பேரங்கைக்கு வச்சு விட்றேன். அது ஒன்றும் பண்ணாது. குழந்தைகளுக்கு வைக்கலாம், பெரியவர்களும் வைக்கலாம். அதை வச்சுட்டு குழந்தை கையை கழுவி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், என்னோடய பேரங்கைக்கு வச்சு முடிச்சாச்சு. என்னோடய கைக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வைக்கிறேன் பாருங்கள். வச்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த சேனலை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்கள், என் பேரை கையை கழுவுறான் பாருங்கள். 5 நிமிஷம்தான் இருக்குது, கையை கழுவிட்டேன். பாருங்கள், கையை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 கை கழுவியாச்சு. இன்னும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கரைச்சதுக்கு பின்னாடி நல்லா சவக்கு, இன்னும் அதிகமாக சவக்கு. பாருங்கள், கைக்கு இந்த மாதிரி வைக்கலாம். இதுக்கு மேலே டிசைன் வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், டிசைன் வைக்கிறேன்.
சொல்லுங்க. இங்கேனே பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சனே இதை கழுவும் போது உங்களுக்கு காட்டிட்டு கழுவுறேன். பாருங்க, இப்போ பார்த்துங்க. கொஞ்ச நேரம் காயிட்டு அதுக்கப்புறம் காட்டுங்க. சொல்லுமா. பாருங்க, இதை வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கழுவுறேன். இது காஞ்சா போகுது, கழுவிடலாம். கழுவி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இப்போ வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இந்த வந்து இதில் போடுறேன். ஒன்றும் தண்ணி வேஸ்ட்டாக போகாது. டப்பாவும் வலிச்சுன்னு வந்துடும். டப்பாவும் கழுவி வச்சுக்கலாம். நாளைக்கு வேணும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். பொண்ணு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். ஆனால் இந்த சீக்கிரத்தாடி போகாது. ஒரு வாரம்னாலும் போகாமல் இருக்குது. பார்த்துக்குங்க.